இந்த தமிழ் சமுதாயமே வெறுக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த சீமான். திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாங்க. மறைந்த தலைவரை இவ்வளவு கீழ்த்தரமா, இவ்வளவு அசிங்கமா, இவ்வளவு அநாகரிகமா பேசிட்டு அவருடைய மகன் இறப்புக்கு நீ இரங்கல் தெரிவிச்சனா என்னடா அரசியல் நடத்துறான் இவன் வந்து சீமான். அந்த நாய்களை எல்லாம் உள்ள விட்டது யாரு? அவனை எல்லாம் தலைவர் வீட்டுல உட்கார வச்சதுங்கிறது வந்து உண்மையில அன்னைக்கு இளந்தலைவரும் பக்கத்துல உட்கார்ந்து கூடாது. கேட்டா தலைவர் நாகரிகமானது, நான் அதுல உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி காண்பிச்சிருக்கணும். மானமும் சுயமரியாதையும் நிறைந்தவன் தான் திமுக காரன். அவன் வந்து யாருக்கும் தலைபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மேக்சிமம் திமுக காரனை பாத்தீங்கன்னா அவன் சொந்த காசு செலவழிக்கிறதா தான் இருப்பான். எவனை நம்பி இருக்க மாட்டான், எவனுடைய கால் பிடிக்க மாட்டான். வந்தாங்க உண்மையான திமுக காரன். அந்த திமுக காரன்லாம் சீமானை எல்லாம் ஒரு செருப்பா தான் நினைக்கிறான். சீமான்ங்கிறது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்திங்க. நீங்க 2016 எல்லாம் தனித்தனியா நிக்க போகும்போது அவன் வாங்கிய வாக்குகள் மாவட்டத்தில் 58 சட்டமன்ற தொகுதியில் வந்து 20 தொகுதியில நோட்டாக்கு கீழே வாங்கினவங்க. இன்னைக்கு 2 அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தனியா நின்று சீமான் இல்ல எவன் வந்தாலும் 3வது அணியா நின்னான்னா அவனுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள். அந்த வகையில வாக்கு வாங்கினவன் தான் இந்த சீமான்ங்கிற ஒரு சில்ற.